Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ப்ரொஃபஸர் மித்ரா, அத்தியாயம் 15. It is clear that hypnotism can be characterized as an interpersonal influence situation. In all cases, at least two persons are involved, the hypnotist and the subject. John Mann in Changing Human Behavior. ஓயாது அடுக்கடுக்காக வரும் நீலகண்டனின் சிரிப்பு ப்ரொஃபஸர் மித்ராவின் எரிச்சலை தூண்டிவிட்டது. நிறுத்த போறையா இல்லையா உன் பைத்தியக்கார சிரிப்ப என்று அதட்டியவர் விருட்டென்று அவர் கையில் இருந்த விஸ்கி புட்டியையும் கோப்பையையும் பறித்தார். விளக்கு அணைக்கப்பட்ட மாதிரி சட்டென்று நீலகண்டன் சிரிப்பு நின்றது. குழந்தையைப் போல உதட்டை பிதுக்கி கொண்டார். ஏமாற்றத்தினால் அவர் முகம் வாடியது. சரி சரி, சிரிக்கல, இனிமேல் சிரிக்க மாட்டேன், நீ பாட்டுக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போயிடாத என்று மன்றாடிய வண்ணம் கையை நீட்டினார். கொடுத்துரு, யாருவே நண்பன் இல்லையா நீயே, என்னை வாட்டாத, கொடுத்துட்டு போ, இனிமேல் சிரிக்க மாட்டேன். ப்ரொஃபஸர் மித்ரா அவருடைய மேஜை மீதிருந்து திரும்ப வைத்தார் விஸ்கி புட்டியை. இனிமேல் சிரிக்காமல் இருக்கிறது இருக்கட்டும், இதுவரை சிரித்த எதுக்காக என்பது மட்டும் சொல்லு. என்னத்தான் நீ பைத்தியக்காரங்கிறிய, பைத்தியக்காரன் எதுக்கு வேணும்னாலும் சிரிப்பான், விட்டுரு என்றான் நீலகண்டன். நீயா பைத்தியம், வாய் தவறி சொல்லிட்டேன், 8 ஊரை பைத்தியம் அடிப்பா நீயே என்று மித்ரா வெறுப்புடன். சொல்லு, எதுக்காக சிரித்த? கோப்பை வழிய மதுவை ஊற்றிக்கொண்டு இழித்தார் விகாரமாக நீலகண்டன். ஒன்றுமில்லை, நிம்மியை கொண்டு என்னென்னவோ வித்தைகளை எல்லாம் செய்ய முயலுறியேன்னு நினச்சேன், சிரிப்பு வந்தது. என் முயற்சியில் எந்த தப்பை கண்ட? குடிகாரன் புத்தி எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்பதை ப்ரொஃபஸர் மறந்து விட்டார். ஏனப்பா என் உயிரை எடுக்கிற என்று திடீரென்று சீறினார் நீலகண்டன். உனக்கு கடவுள் அறிவை கொடுத்துருக்கிறான், கண்ணை கொடுத்துருக்கிறான், காதை கொடுத்துருக்கான், யோசனை செய்து பாரு, அல்லது அனுபவத்தில் தெரிஞ்சுக்கொள்ள. ப்ரொஃபஸர் பின்னடைந்து போனார் அந்த வினாடியை. நீலகண்டனை அளவுக்கு மீறி சீண்டி விட்டோம் போலிருக்கிறது என்று உணர்ந்தவராக உருவமில்லாத வெறும் முனகல்களை வெளியிட்டு புறப்பட்டார். ஆனால் கதவை சாத்தி கொண்டு செல்லுகையில் இன்னொரு நினைவு ஏற்படவே மீண்டும் எட்டி பார்த்தார். இந்த அறக்கதவு பூட்டியிருக்குதே, யார் திறந்ததே என்று வினவினார். நீலகண்டன் முகத்தில் இப்போது சீற்றம் அகன்று விட்டது, சாந்தம் நிலவியது. நான் தான் திறந்து வைக்க சொன்னேன், ஜெகதா தான் திறந்து வச்சான். எப்போ, எதுக்காக? நேற்று சமயக்காரர் சாப்பாடு கொண்டு வந்த போது ஜெகதா வந்திருந்தா, ஏன் உன் புருஷன் என்ன பூட்டியாக வச்சுருக்கிறான்னு கேட்டேன். தெரியாதுன்னா, நான் எங்கேயும் ஓடி விட மாட்டேன், திறந்தே வச்சிருன்னு சமையல்காரன்னு சொல்லிவிட்டு போனான். அதிலிருந்து திறந்து தான் கிடக்குது. நீலகண்டனையே பார்த்தபடி பேசாது நின்றிருந்தார் ப்ரொஃபஸர். உனக்கும் சொல்கிறேன், அறையை எதற்காக பூட்டுற? நீ முதல் நம்பர் பைத்தியக்காரன். சொர்க்கம் போல இருக்கிற இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் ஓடி போவேன் என்று எதற்காக நீ நினைக்கிற? எந்த சொர்க்கத்துக்கு ஓடினாலும் இந்த தேவாமிர்தம் தட்டில்லாமல் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குமா? விஸ்கி புட்டியை தூக்கி காட்டினார் நீலகண்டன். மித்ரா, இந்த வீட்டுக்குள்ளே என்னை அடைச்சே வச்சுருக்க, இதை காட்டிலும் பலமான பூட்டும் சாவியும் கிடையாது. என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா கூட இங்கே தான் திரும்பி வருவேன். முன்போலவே கபகபன்று சிரிக்க தொடங்கினான் நீலகண்டன். நிற்க தன்னுள் ஆத்திரம்தான் பெருகுகிறது என்பதை கண்டார் ப்ரொஃபஸர். கதவன் அருகில் உள்ள அலமாரியில் பூட்டும் சாவியும் இருந்தன. அவற்றை எடுக்கச் சென்றவர் எண்ணத்தை மாற்றிக்கொண்டவராக கதவை பூட்டாமலேயே வெளியேறினார். பற்களை கெட்டியாக கடித்து கொண்டிருந்தால் நரநரவென்று ஓசை கூட கேட்டது. வானொலியில் புரட்டி புரட்டி வறுக்கப்படுவது போன்ற இந்த சித்திரவதைக்கு விரைவிலே ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று தனக்கு தானே சொல்லிக்கொள்வது கூட வெளியே கேட்டுவிடும் போல அவ்வளவு தீவிரமாக இருந்தது. நிம்மியை விட்டு வந்திருந்த அறைக்குள் அவர் திரும்பிய போது அவள் இன்னும் அதே நிலையில்தான் இருந்தால். அவளுடைய இடது கை மடியிலும் வலது கை முழங்காலிலும் மீதும் கிடந்தன. கதவை திறந்தால் உட்புகுந்த சிறிய வெளிச்சத்தில் அவளுடைய மேனி சற்றும் தொய்வில்லாமல் பஞ்ச உலோகத்தில் வடிக்கப்பட்ட விக்கிரகம் போல நேர்த்தியும் உறுதியும் வாய்ந்ததாக நிமிர்ந்து அமர்ந்திருப்பதை கண்டார் மித்ரா. அவளுடைய மூடிய கண்களிலும் விசாலமான நெற்றியையும் மெல்ல சிலுசிலுக்கும் கூந்தலையும் கவனித்தவாறு யோசித்தார். தன் எண்ணங்களை இவள் மூலமாக ஏன் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது? ஏன் அதை நகைப்புக்கிடமான விஷயமாக நீலகண்டன் நினைக்க வேண்டும்? நிமே என்று அழைத்தார். பதிலில்லை. நெமே என்று இன்னொரு முறை பலமாய் கூப்பிட்ட பிறகே அவள் அசைந்தாள். கண்களை திறந்தாள். அசையாது கிடக்கும் வலது கையின் மீது அவள் பார்வை சில வினாடிகளுக்கு நிலைத்தது. பிறகு நான் வேறு என் வலங்கை வேறு நினைப்பிலிருந்து விடுபடுவதே பெரும் பிரயத்தனமாக இருக்கிறது என்றாள் புன்சிரிப்புடன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று பாராட்டி கையை நீட்டினார் ப்ரொஃபஸர் அவள் எழுந்திருவதற்காக. அதை பிடித்து கொண்டு ஒரு குழந்தை போல உற்சாகத்துடன் குதித்து கொண்டே எழுந்து கொண்டாள் நிம்மி. எவ்வளோ குடிப்பீங்கப்பா?
இன்னும் 2 டெஸ்ட் பாக்கி இருக்குதே, என்னோட வா என்றார் ப்ரொஃபஸர். எங்கேப்பா? வாயேன். படியேறி மாடியை அடைந்தவர் அதற்கு மேலுள்ள மொட்டை மாடிக்கு நிம்மியை அழைத்து போனார். அங்கிருந்து பார்த்தபோது அந்த தெரு முழுமையும் தெரிந்தது. கைப்பிடி சுவரில் கையை ஊன்றிக்கொண்டு அப்படி பார் என்றார் ப்ரொஃபஸர். நிமி கவனித்தாள். அவர்களுடைய தெரு எப்போதுமே அமைதியாக இருக்கும். அடுத்தாற் போலுள்ள ப்ரொஃபஸரின் தொழிற்சாலையை விட்டுவிட்டால் மற்ற எல்லாம் பங்களாத்தான். இருபுறவும் நிழலான மரங்கள் உண்டு. 6-7 பங்களாக்கள் தாண்டிய பிறகு அந்த தெருவை ஒரு குறுக்கு தெரு வெட்டியது. அந்த சந்தியில் தெரு ஓரமாக ஒரு சிறிய மதகு இருந்தது. அந்த மதகு சுவர் மீது ஒரு ஆள் உட்கார்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். பார்ப்பதற்கு தொழிலாளி போன்றிருந்தானே தவிர அவனுடைய முகம் தெரியவில்லை. நிமீன் பக்கம் முதுகை காட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். உன் மனோவசிய சக்தி எவ்வளோ வலுவாக இருக்கிறது என்பதற்கு இன்னொரு பரீட்சை தென்னு என்றார் ப்ரொஃபஸர் மித்ரா. அதோ அந்த ஆள் முகத்தை திரும்பி உன்னை பார்க்க வேண்டும். நிமி சிரித்து விட்டாள். கவன் வைத்து கல் எறிய வேண்டுமாப்பா? உன் மனம்தான் கவன், எண்ணம்தான் கல். அவனை திரும்பும்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தீவிரமாக சிந்தனை செய். அவனுடைய கழுத்தின் மீது உன் பார்வை பதித்துக்கொள். கத்தியால் குத்தினார் போல அந்த இடத்தில் கண்களை நிலைநாட்டிக்கொள். திரும்பிப்பார் 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 என்று இடைவிடாமல் ஜபம் போல சொல்லிக்கொண்டே இரு. உன் உச்சாடனம் கதிர்கள் போல அடுக்கடுக்காக அலையலையாக புறப்பட்டு அவன் பிடரியை தாக்கி நீ கண்ணை செலுத்துகின்ற பகுதியை சுரீர் என்று பொசுக்கினார் போல் செய்ய வேண்டும். செய்துவார். நிம்மிடமிருந்து சிரிப்பு மறைந்து விட்டது. அவள் வதனத்தில் ஒரு கடுமையான தீவிரமும் படர்ந்தது. தந்தை சொல்லி தந்தபடியே சிந்தனையை ஒன்று குவித்து அந்த மதகடி ஆளின் கழுத்திலே பார்வையை பதித்தால் அவளுடைய உதடுகள் வெகு வேகமாக ஆனால் துளி சத்தமும் வெளிப்படாமல் அசைந்தன. சுமார் 30 வினாடிகள் தான். என்ன ஆச்சரியம்! அவன் திரும்பினான். முகத்தை உயர்த்தி மாடியில் நின்றிருந்த ப்ரொஃபஸரின் நிம்மியையும் பார்த்தான். நிம்மி வேறுபுறம் திரும்புகிற வரையில் அவர்களையே பார்த்தவாறு இருந்தான். அப்பா என்றால் நிம்மி. வியப்பும் பிரமிப்பும் மேலிட்ட குரல். எப்படிப்பா அது நடைபெற்றது? என்னால் நம்பவே முடியல. அவள் கைகளை குலுக்கினார் ப்ரொஃபஸர். நிமே, இதெல்லாம் பாதிக்கு மேலே நான் புத்தகத்தில் படித்தவ, மறுபாதி நீலகண்டன் சொல்லி தந்தது. ஆனால் உன் அளவுக்கு மனோவசி சக்தி எனக்கு என்றைக்குமே ஏற்பட்டது கிடையாது. அதனால்தான் நீயாவது வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்பட்டேன், பாடுபட்டேன். இப்போதாவது மார்க் போடுவீங்களா? 100க்கு 200 போட தயார். கீழே போகலாம் வா. தந்தையை தொடர்ந்து கீழே இறங்கி வந்தாள் நிம்மி. ப்ரொஃபஸர் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தவர் தொண்டையை கனைத்து கொண்டு, இனிமே பழைய நினைவுகளை பற்றி வெளிக்கொண்டு வரும் சோதனையை முன்பு நீ செய்த இல்லை அம்மாவிடம்? ஆமாம் என்றால் நிம்மி தயக்கத்துடன். ஏன்னா ஒரு இனம் தெரியாத அச்சம் அவள் இதயத்தில் படரத் தொடங்கியது. யாருக்கும் எளிதில் கிட்டாத சக்தி அது. உன்னுடைய அஜாக்கிரதையானாலும் அலட்சியத்தினாலும் நீ அதை இழந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரே கவலை. அதற்கு முன்னால் மற்ற மனோசக்திகள் உன்னிடம் வற்றிவிடாதபடி இருக்கிறதான்னு என்று பரீட்சை பார்த்தேன். இருக்கிறது. தேங்க்ஸ்ப்பா. காலேஜ் நோட்ஸ்களில் ஒரு வண்டி என் சிநேகிதிகளிடம் இரவல் வாங்கி வந்திருக்கேன். காப்பி பண்ண வேண்டும் என்று புறப்பட முயன்றால் நிமி. முக்கியமான பரீட்சை போது நழுவ பார்க்குறியா என்று செயற்கையாக சிரித்தார் ப்ரொஃபஸர். அன்று பாதியில் நின்று விட்டது நம்ம பரிசோதனை. விட்ட இடத்துல ஆரம்பிக்க வேண்டாம். பல்வகை உணர்ச்சிகளும் யோசனைகளும் எண்ணங்களும் நிம்மியின் ஹிருதயத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தன. அப்பாவின் நோக்கத்தில் ஒரு அரக்கத்தனமான அம்சம், ஈனத்தனமான பகுதி குடிகொண்டிருக்கிறது என்று கல்யாணம் சொன்னது சரிதான் சரிதான் என்று அவள் நெஞ்சத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு குரல் ஓயாது அலறியது. என்ன தயங்குற என்றார் ப்ரொஃபஸர். ஒன்றுமில்லப்பா. உனக்கு அந்த சக்தி இருக்குமோ போயிருக்குமான்னு சந்தேகப்படுறியா? கவலைப்படாத, நிச்சயமாக உன்னால் முடியும். அதுக்காக தான் மற்ற பரீட்சைகளை நடத்தினேன். ஆமாம் ஆமாம், சரி, நீ போய் ஆயத்தங்கள் செய்ய, பின்னாலேயே வர்றேன் என்றார் ப்ரொஃபஸர். நிம்மி ஒரு தீர்மானத்துக்கு வந்தவளாக அந்த அறையை விட்டு வெளியேறி சென்றால். அவள் செல்வதை திருப்தியுடன் பார்த்து கொண்டு ஆரம்பித்தாள். அவருடைய தடித்த உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை நிரவியது. நடுநடுவே என்னவோ முரட்டு பிடிவாதம் வருகிறதை தவிர குழந்தை தான் இவள் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட மாதிரி தலையாட்டினாள். பிறகு ஸ்டீல் பீரோவை திறந்து சிறுகரையை வெளியெழுத்து பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஒரு பழைய டயரை எடுத்து புரட்டினார். சற்று முன்பு மகளுடன் பேசிக்கொண்டிருந்த தருணங்களில் மறைந்திருந்த ஒரு கடினம் அவர் முகத்தை இரும்பாக்கியது. தண்ணீர் வற்ற அடியில் இருக்கும் அழுக்குகள் புலனாவது போல அவர் உள்ளத்தின் மென்மையான உணர்வுகள் வரல அடியில் உள்ள பேய்த்தன்மைகள் பல்லளிக்க தொடங்கின. டயரியை உள்ளே வைத்து பழையபடி பூட்டிவிட்டு நிம்மியின் அறையை நோக்கி நடத்தார். அந்த நடையில் வேகம்தான் தென்பட்டதை தவிர ஆத்திரம் மறைந்திருந்தது. கதவை ஒரு முறை தாளிட்டு விட்டு நிம்மியின் அறைக்குள் நுழைந்தார். திகைத்தார். அறையின் மறுகோடியில் நாற்காலில் அமர்ந்திருப்பவரை கண்டதும், நிமே, அம்மாவை அழைச்சிட்டு வரல
என்ற எச்சரிக்கையை பதற்றத்தை அடக்கி கொண்டு சொன்னார். அம்மா சமயக்காரோட ஏதோ பேசிகிட்டு இருந்தான். வேலையாக இருப்பவளை கூப்பிட்டு வேண்டான்னு நம்ம டிரைவரை அழைச்சி வந்தேன்ப்பா. நிம்மியும் தன் உள்ள கிடக்கையை சாமர்த்தியமாக மறைத்து கொண்டு அமைதியாகவே பதிலளித்தார். நாற்காலில் ஒடுங்கினார் போல் உட்கார்ந்திருந்த கார் டிரைவர் புரொஃபஸரை கண்டவுடனே எழுந்தான் பயத்துடன். தந்தையும் மகளும் பேசிக்கொள்ளும் பேச்சில் சூடும் காரமும் ஒளிந்திருப்பதை அவனுடைய மந்தமான அறிவுக்கு கூட புரிந்துவிட்டது. அதற்கு காரணம் தான் என்று யூகித்து கொண்டதும் அவன் உடம்பு நடுங்கவே ஆரம்பித்து விட்டது. போவெளியில் என்று புரொஃபஸர் சொல்லி முடிவுக்கு முன்பே உயிர் தப்பிய மகிழ்ச்சியுடன் அவன் ஓட்டம் பிடித்தான். ஏன்பா அவனுக்கு என்ன என்றால் நிம்மி. விளையாடுறியா? கோபத்தினால் ஜிவு என்றது புரொஃபஸரின் முகம். உன் அம்மாவை தானே கூப்பிட்டு வர சொன்னேன். நிம்மிக்கு காலோடு தலை நடுக்கம் கண்டுவிட்ட போதிலும் மனதுக்குள் ஏற்பட்டு கொண்டிருந்த உறுதி அதை மறைத்தது. தந்தையின் கோபத்திலிருந்து கல்யாணம் கூறியது உண்மைதான் என்று புரிந்தது. அந்த அநீதியை எதிர்த்து போராட வேண்டும் என்ற தீர்மானமும் அவளுக்குள் வலுப்பெற்றது. என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் என்று கலகமற்ற குழந்தை போல கேட்பது போலவே கேட்டாள். முதல் ரக நடிகையினால் கூட காட்ட முடியாத திகைப்புணர்வை காட்டியும் அவள் கண்களும் உதடுகளும். அந்த தெருக்கொடியில் உட்கார்ந்திருக்க ஆளை திரும்பி பார்க்க வைக்கவில்லையா? அவன் முன்பின் தெரியாத யாரோ ஒருவன் தானே. நம்முடைய மனசக்தியும் பரிசுத்திக்க யாராக இருந்தாலுன்னு. நிமே, நீ அறிந்து பேசுகிறியா அறியாமல் பேசுகிறியா என்று உருவினார் மித்ரா. அறிந்து தான் பேசுகிறேன். இந்த டிரைவருக்கும் ஒரு கடந்த காலம் இருந்து தான் இருக்கும். ஹிப்னாட்டிக் ரிக்ரெஷனுக்கு உட்படுத்தினா இவனும் தன் கடந்த கால வாழ்க்கையை சொல்லத்தானே போகிறான். அது போதாதா என் சக்தியை பரீட்சித்துக்கொள்ள? நிமே, அவள் தோள்கள் இரண்டையும் தான் உருக்கு கரங்களினால் இறுக பிடித்து கொண்டார் மித்ரா. காய்ந்த சருகள் பொடியாகி பொலபலவென்று உதிர்வது போல நிம்பியின் எறும்புகள் நொறுங்கி கொண்டிருந்தன. இருந்தாலும் தன் அப்பாவி வேடத்தை கைவிடக்கூடாது என்ற முகத்தில் புன்னகையுடன் திகைப்பையும் அப்படியே வைத்து கொண்டிருந்தாள் அவள். நிமே, உனக்கு இவ்வளோ வித்தைகளை கற்றுத்தந்த பிறகு, இத்தனை பயிற்சிகளை பழக்கிய பிறகு நீ சொல்லி நான் கேட்க வேண்டியதில்லை. நான் என்ன சொல்கிறேனோ எதை விரும்புகிறேனோ அதைத்தான் நீ செய்யணும். இந்த ரிக்ரெஷன் பரிசோதனைக்கு உன் அம்மா வேண்டும் என்று நான் சொன்னால் அம்மாவை தவிர வேறு யாருமே கூடவே கூடாது. புரியுறதா? மிரள விழித்தாள் நீ. புரியுறதப்பா என்றால் தடுமாற்றத்துடன். இன்னொன்று சொல்லிடுறேன் கேள். இந்த 2-3 நாட்களில் நீ எங்கெங்கே சென்றிருந்த என்னென்ன செய்தா என்பது எனக்கு தெரியும். இந்த ப்ரொஃபஸர் மித்ராவுக்கு 1000 காதுகள் 2000 கண்கள். இருந்த இடத்திலிருந்து அங்களும் நகராமலே உலகத்தில் நடப்பது மொத்தத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் வசதியும் ஒற்றற்படையும் இந்த மித்ராவுக்கு உண்டு. நீ எதை என்னிடம் மறைத்திருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ள வைத்து வேண்டுமே என்று பேசாமல் இருக்கிறேன் என்றால் அது என் இஷ்டத்துக்கு நீ வளைந்து கொடுப்பாய் என்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். அந்த நம்பிக்கை தகருகின்ற மறுவினாடியே உன் சுதந்திரங்கள் வெட்டப்பட்டு விடும். ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள என்று முத்தாய்ப்பு வைத்தார் போல் தரையை உதைத்து விட்டு ஆங்காரத்துடன் போய்விட்டார் புரொஃபஸர். அந்த திசையை பார்த்தபடி வெகு நேரம் உட்கார்ந்திருந்தால் நிம்மி. கசாப்பு கடையின் நடுவே திடீரென்று கொண்டு போய் நிறுத்தப்பட்ட குழந்தையைப் போல கற்பனையிலும் எண்ணீராத ஒரு அருவறுப்பான உலகத்தை கண்டு அதிர்ச்சியினால் தடுமாறி போனாள் அவள். இருள் அவளுடைய அறையை சூழ்ந்து கொண்டது. வெளியுலகம் ஓய்ந்து கொண்டிருந்தது. தெருவிலே கடைசி கதவுகள் சாத்தப்பட்டன. கடைசி பேச்சுகள் நிறுத்தப்பட்டன. பிரமையினால் கல்லாகி மரக்கட்டிலும் அவள் வேறல்ல என்னும் அளவுக்கு நிம்மி சலனமற்று கிடந்த சமயத்தில் அறைக்குள் யாரும் நுழைந்தார்கள். தடால் என்று அவள் காலடியில் விழுந்தார்கள். நிம்மே, அப்பா சொன்னபடியே செய்ய. அம்மாவா? பதறி எழுந்தால் நிம்மி. தொடரும்.